பைசன் பட்டர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, ராணுவத்திலே தற்கொலை படை. அதுபோன்று ராஜராஜ சோழனுடைய முதல் படையை யானைப்படை தான். பழக்கப்படுத்தாத காட்டு யானைகள் மளமளம் என்று எதிரிகளின் படைகளை கொண்டு துவம்சம் செய்துவிடும். அதற்கு பின்னர் தான் குதிரைப்படை, அதற்கு பின்னர் தான் காலாட்படை, அதற்கு பின்னர் மன்னனின் தேர்ப்படை. இப்படியெல்லாம் ராணுவ வலிமை கொண்டு இந்த நாட்டை ஆண்ட எங்கள் இனத்தை பார்த்து ஒருவன் தாழ்த்தப்பட்டவன் அறிஞர் என்று சொன்னால் இதை எங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என் சகோதரி பாடுகிறார், வயல்களிலே நாற்று நடுகின்ற பொழுது இன்றும் இந்த சோழ மன்னனுடைய பாடல் எங்கள் பகுதியில் இருக்கிறது. மணிமுடி என்று சொல்வார்கள், நெல் முடியை மணிமுடி என்று சொல்வார்கள். மன்னர் அணிகிற முடியும் நெல் முடியும் ஒப்ப இருந்தால்தான் அந்த மண் உயரும் என்ற தத்துவத்தை சொன்னது இந்த தேவேந்திர இனம். வேற எவனா சொல்றது? யோகிது பாடுகிறார் வயல்வெளியிலே. சந்திரனே சூரியனே சாமி பகவானே, இந்திரன நான் தொழுது எடுத்தே இடமுடியே. சந்திரனே சூரியனே சாமி பகவானே, இந்திரன நான் தொழுது எடுத்தே இடமுடியே. நட்ட முடிவாடாம நாட்சி செய்யும் செழிக்கோடு, ஏன் மன்னவரம் தேவேந்திர சேர சோழ பாண்டியன் எட்டி வச்ச எட்டு திக்க ஜெய்கோணு மருதந்தனை கோண மன்னர் குலம் வாழோடு என்று பாடுகிறார். என்னுடைய சகோதரி, என்னுடைய அத்தை, என்னுடைய அம்மாக்கள் பாட்டிகள் அந்த வயல்வெளியிலே மருத நிலத்திலே இந்த வரலாறை சொல்லித்தான் நாட்டில் இருக்கிறார். வேறு எவனுக்கு இருக்கிறது இந்த வரலாறு? உழவன் என்ற வரலாறு. அந்த உழவன் கையில் தான் மண் அத்தனையும் இருந்தது, நிலங்கள் அத்தனையும் இருந்தது. அந்த உழவன் தான் மன்னனாக இருந்தால் இது உலகம் முழுவதும் பொதுவான வரலாறு என்று இருக்கின்ற பொழுது இந்த உழவர் குடியில் தான் சேர சோழ பாண்டியன் பிறந்தான். சேர சோழ பாண்டியன் களவாணி அல்ல, கொள்ளைக்காரன் அல்ல, குற்றப்பரம்பரை அல்ல. உனக்கெல்லாம் தமிழன் என்ற உரிமை இருக்கின்ற பொழுது, உனக்கெல்லாம் தமிழன் என்ற உரிமை இருக்கின்ற பொழுது இந்த இந்திய துணைக்கண்டத்தை வென்றெடுத்து ஆசிய கண்டம் முழுவதும் ஆட்சி செய்த எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளருக்கு குடும்பனார், காலாடி, மூப்பனார், பழகனார், வயற்காரர் பட்டத்தை பெற்ற பண்ணாடிமாருக்கு எவ்வளவு திமிர் இருக்க வேண்டும்? இந்த திமிரை சொல்லுவதற்கு தான் மகன் கரண்ட் பாஸ் ஆகணும், செல் அவர் ஆகணும். 800 ஆண்டு காலங்கள், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல மகளே, நாம் இந்த மண்ணை இழந்து 800 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 1200 ஆண்டுகள் சேர சோழ பாண்டியனாக இருந்து மன்னர் இனம் இந்த மண்ணை ஆண்டது. வந்தேரியில் படையெடுப்பாளர்களுக்கு காட்டிக் கொடுத்தும் கூட்டிக் கொடுத்து வாழ்ந்த இனங்கள் எல்லாம் இன்றும் அரசியல் திராவிடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், திராவிடம் பேசிக்கொண்டு. விஜயநகர ஆட்சியில எவ்வாறு தெலுங்கனுக்கு காட்டிக் கொடுத்தும் கூட்டிக் கொடுத்து வாழ்ந்தார்களோ அவர்கள் இன்றும் கருணாநிதி போன்ற தெலுங்கனுக்கு காட்டிக் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் இனத்தை. நீ இந்த மண்ணிலே பிச்சை எடுத்து வாழ்ந்தவன். உங்கள் தாயார், உங்கள் வம்சம் என்ன வம்சம் என்று உலகம் அறியும். நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்ததுமே உன்னை சாதிக்கு போய் இசை வேளாளர் என்று மாற்றிக் கொள்கிறாய். உழவு தொழிலுக்கு சொந்தக்காரர் வேளாண் பெருங்குடி மகன் நான் சென்று என்னுடைய பேருக்கு பின்னால் தேவேந்திர குல வேளாளர் என்று சேர்க்கிறார், தேர்க்கிறாய். என்ன ஆதாரம் இருக்கிறது உனக்கு வேளாளர் என்று சொல்கிறது? சனிய பீட உழைக்க வந்த நாள் உனக்கு என்ன ஆதாரம் இருந்தது? தமிழ்நாட்டில் இசை வேளாளர் எந்த இசை போய் நீ மேலதாளம் அடிச்சு நீ பயிர் வளர்த்துறியா? இல்ல நாதசுர ஊதி பயிர் வளர்த்துறியா? இல்ல உங்க வீட்டு பொண்ணுகள்லாம் வந்து தேவடியால் கூத்து ஆடி பயிரை வளர்த்தார்களா? தேவடியால் என்ற வார்த்தை கெட்ட வார்த்தை கிடையாது மக்களே, இது கெட்ட வார்த்தை கிடையாது. இந்த திராவிடிகள் நாட்டை ஆண்டதினால் இதை சொன்னால் கெட்ட வார்த்தை என்று நம் மக்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். இல்ல, தேவதாஸ் திரைப்படம் ஓடுது. கதாநாயகனோட தங்கச்சி வீட்டுல பரதநாட்டியம் கத்துக்கிறான் மாடியில. நட்டுநாள் தாம் தகுதை தாம் தகுதை தாம் 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 அப்படிங்கிறார். அவனுடைய ஃப்ரெண்டு காமெடியன் வர்றான், கேட்டு முன்னாடி நிக்கிறான். கதாநாயகனை பார்த்து கேட்கிறார், ஏன் எங்க தேவடியா கூத்து நடக்குது உங்க வீட்டுலங்கிறான்.
என் மனைவி என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலே கதாநாயகன் ஒரு தாசி வீட்டு பெண்ணை காதலித்து திருமணம் செய்ய